இந்த பாட்டு கேட்கும்போது உங்க மனசுல ஒருத்தர் நினைவுக்கு வருவாங்க. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே, துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. தூய ஆவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 11ஆம் அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாக யோசுவா அந்த தேசம் முழுவதையும் பிடித்தான், மலை நாட்டையும் தென்னாடு முழுவதையும் கோஷின் பிராந்தியம் முழுவதையும் சமநில நாட்டையும் அரச அரபாவையும் இஸ்ரவேல் மலை நாட்டை சமநிலங்களில் சேயிருக்கிறார்கள் பிடித்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, இந்த யோசுவாவினுடைய வாழ்க்கையில் கடவுள் யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் மக்களை நடத்தும்படி கையிலே பொறுப்பை கொடுக்கும் பொழுது ஒரு பொறுப்பை கட்டளையிடுகிறார். இன்றைக்கு பொறுப்புகள் எல்லோருக்கும் வழங்கப்படுகிறது. ஆனால் அந்த பொறுப்புகளிலே நித்தியமாக நிலையாக இருக்கிறோமா என்று சொன்னால் அந்த நிலை இல்லை என்பதுதான் உண்மையாக தெரிகிறது. அன்புக்குரிய இறை மக்களே, நான் ஒரு விசுவாசியாக, குடும்ப தலைவனாக, ஒரு அரசனாக, ஒரு அதிகாரியாக இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது கடவுளுடைய பொறுப்பை நாம் தட்டி கழிக்கக்கூடாது. கடவுள் நம்முடைய கரத்தில் கொடுத்த பொறுப்புகளுக்கு நாம் அநேக விதங்களில் பதிலளிக்கக்கூடிய காரிய மக்களாக இருக்கிறோம். அந்த பதிலை இன்றைக்கு கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். யோசுவாவினிடம் கடவுள் சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர் அனைத்து தேசங்களையும் தன்னுடைய சொந்தமாக நீ அபகரிக்க வேண்டும், அவர்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோசுவாவிடம் சொன்னபோது அவர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே எல்லாவற்றையும் செய்கிற ஒரு மனிதனாக நாம் பார்க்கிறோம். அமெரிக்கா ஜனாதிபதி ஹாரி ட்ரூமன் ஓவல் அலுவலகத்தில் தன்னுடைய மேசையிலே ஒரு வாசகத்தை எழுதி வைத்திருப்பார். அது அந்த வாசகம், பொறுப்பை வேறொருவருக்கு மாற்றுவது இங்கோடு நிற்கும் என்று எழுதப்பட்டிருந்தது. ஒருவன் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிப்பதை குறிப்பதாக இருந்தது. அரசு நிறுவனங்களும் சரி, தன்னுடைய முடிவுகளை எடுக்கவும் அதற்கான பொறுப்புகளை ஏற்கவும் தவற விடுகிறது. ஆனால் ட்ரூமன் அந்த வாசகத்தை மேசை மீது வைத்ததனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அமெரிக்காவின் ஜனாதிபதியாக நான் எடுக்கும் முடிவுகளுக்கு நானே பொறுப்பு என்பதாகும். நம்முடைய செயல்களுக்கு நாம் பொறுப்பேற்கும்போது உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையை சரியான விதத்தில் நம்மால் கட்டுப்படுத்தி தேவன் நமக்கு நினைத்திருக்கும் திறன்களை அடைய அவசியமாக அவர் மாற்றங்களை நம்மிலே அனுமதிக்க அவர் விளைகிறார். ஆகவே கடவுளுடைய பொறுப்பை, கடவுளுடைய அழைப்பின் பொறுப்பை நாம் தவற விடும்போது, இல்லை என்றால் இதற்கு காரணம் இன்னொருவர் என்று மற்றவர் மீது அந்த பொறுப்பை நாம் சுமத்தும் பொழுது அது கர்த்தருக்கு விரோதமானது. இன்றைக்கு அநேக காரியங்களிலே பார்க்கும்போது இன்றைக்கு பொறுப்புகளை என்ன செய்கின்றோம், நாம் எடுக்கின்ற முடிவுகளுக்கான பொறுப்பாளி நாமத்தான் இருக்கும். ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் நான் எடுக்கின்ற இன்னை எப்பொழுது ஒரு நிறுவனத்தின் தலைவர் தன்னுடைய பொறுப்பெடுக்கின்ற அதிகாரத்தை இன்னொருவருக்கு விட்டு கொடுக்கிறாரோ அந்த நிறுவனம் சீரழிந்து விடும் என்பதற்கு இந்த உதாரணம் சிறப்பான உதாரணம். ஆகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களாக இருந்தாலும், நாம் பணி செய்து கொண்டிருக்கிற நிறுவனங்களாக, அலுவலகங்களாக, அரசாக இருந்தாலும் சரி, நம்முடைய கையிலே கொடுத்த பொறுப்புக்கு நாம் தான் பொறுப்பு ஏற்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட உண்மையும் நீதியும் உள்ள மக்களாக கர்த்தருக்கு பயப்படும்போது இந்த அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஹாரி ட்ரூமன் ஓவல் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனாதிபதியினுடைய வாசகம் அவர் டேபிளில் இங்கோடு முடிந்துவிடும், அரசாக தான் எடுக்கின்ற முடிவுகளுக்கு தான் பொறுப்பு. இன்றைக்கு அநேக நேரங்களில் ஒரு குழு இருக்கிறது, ஒரு நிர்வாக கமிட்டி இருக்கிறது. அதில் 5 நபர்களும் இருந்தாலும் 6 நபர்கள் இருந்தாலும் அவர்களில் 6 பேரும் அந்த தலைமை எடுக்கின்ற பொறுப்புக்கு பொறுப்பாளியாக இருக்கிறார்கள்.
அந்த பொறுப்பை நாம் தட்டி கழிக்க நினைக்கும் பொழுதுதான் அந்த குழுவில் இருக்கின்ற மக்கள் ஒருவரும் அதற்கான ஆலோசனையோ தவறுகளையோ நன்மைகளையோ சொல்வது இல்லை, கருத்துக்களை வெளியிடுவது இல்லை. இதனால் அந்த நிறுவனத்தினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. அன்பு இறை மக்களே, கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்த பொறுப்புகளுக்கு நாம் பொறுப்பாளி என்பதை இந்த நாளிலே உணர்ந்து செயல்படுவோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த இயேசப்பா, இந்த புதிய நாளின் காலை நேரத்தில் எங்களுக்கு கொடுத்திருக்கிற புதிய பொறுப்புகளை நாங்கள் மேற்கொள்ளும்போது ஆண்டவருடைய அளவற்ற அருளையும் அவருடைய அபிஷேகத்தையும் ஆற்றலையும் நாங்கள் எண்ணி பார்த்து அந்த நீர் கொடுத்த பொறுப்புகளுக்கு நாங்கள் அதிகாரிகள், பொறுப்பானவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்பட எங்களுக்கு அருள்தாரும். எங்களுடைய திருச்சபையில் இருக்கின்ற பேராயர், ஆலோசனை சங்க செயலர் அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளுக்கு தடையாக எந்த செயலும் எந்த தீங்கும் வராதபடி நாம் எடுக்கின்ற முடிவு சரியானது தானா, மக்களை வழிநடத்தக்கூடியதா, மக்களை வாழ்வளிக்கக்கூடியதா என்பதை உணர்ந்து அவர்கள் முடிவுகளை எடுக்கவும், அந்த முடிவுகளை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலாக அனைத்து மக்களும் செயல்பட உதவி செய்திடும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய சமூகம் எங்களோடு தங்கியிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.